ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வந்து ஏற்றுக்கொண்டீங்களா? அவர் நிரந்தர நண்பர்களே பகவன் உங்களுடைய கூட்டணிக்கு வந்து ஆரோக்கியமா பாத்தீங்கன்னா கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி தான். யார் யாரை கூட்டணிக்குள்ளே இணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் கூட்டணியின் தலைவருக்குத்தான் உண்டு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். சாதிய மதவாத சக்திகளை தவிர வெளிப்படையாக சாதியவாதத்தை பேசுகிற, வெளிப்படையாக மதவாதங்களை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கட்சிகளை தவிர மற்ற அனைத்தும் எங்களுக்கு தோழமை இயக்கங்கள் தான். அவர்களோடு எங்களால் இணைந்து பயணிக்க முடியும். ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள், கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. பாஜகவினுடைய முகமா ஓபிஎஸ் நீங்க தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பாஜகவை விட்டு விலகினாலும் அவருடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் பார்க்கணும். அந்த பிடியிலிருந்து அவர் கழன்று வெளியே வருகிறார் என்பதே ஒரு பெரிய மாற்றம்தான். முதலில் அவர் அதற்காக அவரை நான் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் ஏதோ ஒண்ணு, என்ன காரணமோ வெளியே வந்துட்டேன், என்டிஏ நான் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல, இது போதும். அதனாலதான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன். ஒன்றிய அரசு என்ன அநீதியை இழைச்சிருக்கு தினம் தினம் போராட்டம் நடத்துவதற்கு அப்படின்னு தமிழிசை கேள்வி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து கலைஞர் இன்று இருந்திருந்தால் பாஜகவை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். தெரியாத மாதிரி அவர் பேசுகிறார். அவருடைய கட்சி, அவருடைய கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால அந்த கருத்தை சொல்கிறார், அவ்வளவுதான். பாஜக வேறு காரணங்களுக்காக விமர்சிக்கப்படவில்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் வெகுமக்கள் விரோத அரசியலாக இருக்கிறது, அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்பும் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் மோசடி நடந்திருக்கு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரதமர் மோடி இதை முன்னிறுத்தி பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. ராகுல் காந்தி மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள், அதாவது தேர்தல் முறையை, குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் நடைமுறைப்படுத்துகிற அந்த முறையை கண்காணிக்கக்கூடியவர்கள், அது பற்றி தீர விசாரித்து, அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பாஜக இதில் பெரிய அளவில் தில்லுமுள்ளு செய்கிறது என்பதை அவ்வப்போது பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். நிறைய நீங்கள் அது பற்றிய செய்திகளை சமூக ஊடக தளங்களில் தேட முடியும், எடுக்க முடியும். இவிஎம் என்பதே ஒரு மோசடி, அதிலும் பாஜக பல மோசடிகளை செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அந்த பதிவுகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். இதெல்லாம் வழக்கமான தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை அல்ல. இப்போ நிறைய இடங்களில் அவ்வப்போது வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம், சேர்க்கை ஆட் பண்ணலாம், அடிஷன்ஸ், நீக்கம், டெலிஷன், இதை செய்யலாம். அந்த மாதிரி இல்லை. இப்போ நாம் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை காட்டச் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பணி. அது தேர்தல் ஆணையத்தின் பணி அல்ல. தேர்தல் ஆணையத்தின் பணி ஆர்பி ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி. ஆனால் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வேளையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இதுபோன்ற வெகுமக்கள் விரோத தேர்தல் தில்லுமுள்ளு
நடவடிக்கைகளில் தொடர்ந்து பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதை அரசியல் கட்சிகளை தாண்டி, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களையும் தாண்டி நடுநிலையோடு இருந்து ஆய்வு செய்யக்கூடிய ஜனநாயக சக்திகளும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.